19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 2 மணி. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்துக்குள் பதிவான முக்கியமான சம்பவங்களும் செய்திகளும் என்ன அப்படி என்று பார்ப்போம். மெருவாங்கொட ஹோரம்பல்ல போதி பெகிட்டுவல இந்த பிரதேசத்தில் வீசிய பலத்த காற்றினால் விகாரை ஒன்றும் பாடசாலை ஒன்றும் 30 வீடுகளும் சேதமடைஞ்சிருக்கு. இதில் 3 வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருக்கு. இந்த பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்ததனால வீதிகளும் வீடுகளும் சேதமடைஞ்சிருக்கு. காத்தாங்குடியில் முடிவற்ற கடையில் ஒரு கத்திக்குத்து சம்பவம் நடந்திருக்கு. இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். காயமடைந்தவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காத்தாங்குடி 6 அப்துல் லத்தீப் சின்னலப்பை வீதியில் இருக்கின்ற முடிவற்ற கடையில் 25 வயது இளைஞன் தான் கத்திக்குத்துக்கு இலக்காக இருக்கிறார். கத்தியால் குத்தியவர் தப்பி ஓடியிருக்கிறார். பின்னர் காத்தாங்குடி போலீஸில் சரணடைஞ்சிருக்கிறார். இது தொடர்பான விசாரணைகளை காத்தாங்குடி போலீஸார் மேற்கொண்டுட்டு வராங்க. இதற்கான காரணம் இந்த 2 பேருக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக வாய்த்தருக்கம் மோதலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய உச்சபட்சம்தான் இந்த கடையில் வைத்து கத்திக்குத்து நடந்திருக்கு அப்படின்னு ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. பெய்து வர தொடர் மழையினால் மத்திய மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைக்கும் 19ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை, மற்றது 22ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த நாட்களில் விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய மாகாணத்தின் கல்வி செயலாளர் அறிவிச்சிருக்கிறார். கண்டி உன்னஸ்கிரிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த மண் சரிவில் ஒருவர் காயமடைஞ்சிருக்கிறார். 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு. மழையுடன் மண் சரிவும் அந்த பகுதியில் பதிவாகிருக்கு. இதனால் 90 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறாங்க. பெய்து வார இந்த தொடர் மழையினால் விக்டோரியா, ரந்தனிக்கல, ரந்தம்பே இந்த நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் வான்பாய் ஆரம்பிச்சிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் தானில பகுதியில் இருக்கின்ற மக்கள் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. நபர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் குளியாப்பிட்டிய போலீஸ் நிலையத்தினுடைய குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குளியாப்பிட்டிய போலீஸ் நிலையத்திலிருந்து மாவத்தகம போலீஸ் நிலையத்துக்கு இவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபரை தாக்கியது சம்பந்தமாக வடமேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மாதிபரின் நேரடி கண்காணிப்பில் இப்போ விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கு. இந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக எதிர்காலத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் கண்டி மாவட்டத்தின் உடுத்தும்புற பிரதேசத்தில் தான் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகியிருக்கு. 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி இந்த பகுதியில் பதிவாகியிருக்கு. இதனால் உடுத்தும்புற பகுதியில் மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்படுவதனால இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து உங்களது உயிர்களை பாதுகாத்து கொள்ளுமாறு இந்த மக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. கடும் மழை காரணமாக கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம் இந்த 2 மாவட்டங்களின் 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை, அதாவது வெளியேற்றல் எச்சரிக்கை இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. கண்டி மாவட்டத்தில் தொழுவ, உடுத்தும்பர, மெதத்தும்பர, மினிப்பே இந்த பகுதிகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் வளப்பன, ஹங்குராங்கத்த, நில்தண்டாகின்ன, மதுரட்ட இந்த பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் இருக்கின்ற வீடுகள், கட்டிடங்களை வெடிப்புகள் காணப்பட்டால் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், மண் சரிவு ஏற்படலாம் என்பதனால பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. வெள்ளம்பட்டி பகுதியில் 330 மில்லியன் ரூபாய், அதாவது 33 கோடி ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சிகரெட்டுகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இறக்குமதி செய்யப்பட்ட 20,30,000 சிகரெட்டுகளை மதுவரி திணைக்களத்தின் விசேட பிரிவினர் கைப்பற்றியிருக்கிறாங்க. இதோடு சேர்த்து துறைமுக அதிகார சபை ஊழியர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கொழும்பு கொட்டாஞ்சேனை 6ஆம் ஒழுங்கை பகுதியில் 18ஆம் தேதி மாலை கத்திக்குத்து சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே இந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் 53 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விசாரணைகளை கொட்டாஞ்சேனை போலீசார் மேற்கொண்டுட்டு வராங்க. கடந்த 24 மணி நேரத்துக்குள் இலங்கைக்குள் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இது தொடர்பான உங்களது கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.